பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்துவோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இடைப்படுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானோடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஓ, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா சகல உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஓ, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற பட ஜபங்கள் ஆண்டவரே, தேவ செய்தியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள, ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை ஓ எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லமையுள்ள கரம் ஓ எங்களை தொட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல யாரெல்லாம் பலவித வேதனைகளோடு, பலவித பிரச்சனைகளோடு வருகிறார்களோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஓ அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஈமைனர் கொடுங்க. ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிறவரே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓ, துதிகளில் பிரியப்படுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. சொல்லுவோமா? ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவியே, இயேசுவே வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்பா, தூய
செய்யும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே எங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே. தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். இன்னும் முழு பலத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆமேன். மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு? ஆமேன். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரவேசப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த சபையில நம்ம ஏதோ கடமைக்காக இந்த இடத்துல வரல, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமேன். பக்கத்துல பார்த்து நல்ல சந்தோஷமா கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லுங்க. கவலைகளை மறந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரை துதித்து ஒரு சில பாடல்களை பாட போறோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்ல ஸ்பீடா பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கையை தட்டி பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இயேசுவே, நல்ல சந்தோஷம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீரே உயர்ந்தவர், நீரே சர்வ வல்லமையுள்ளவர். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவ தேவ. நல்ல சத்தமா பாடுவோம் இதயமுடனே. ஓ நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில்
என்றும் பாடுவே. ஆண்டவரே கரம் கொண்டு இயேசுவே அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நானே. நல்ல கரம் தட்டி பாடுவோம். என் நேசரே சுவை நான் என்றும் போட்டு மகிழ்ந்திடுவே. இயேசுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து நின்று மாறாதே. ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பதாக செயற்கொடியோடு செல்கிறோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து நின்று மாறாதே. நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து நின்று மாறாதே. ஓ ஆர்ப்பின் ஜெயதொனியோடை பாதுகாத்த என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடு. அவருடைய நாமத்தை இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. இயேசுவே என் நேசர் சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஓ தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்த ஜீவ என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்த ஜீவப்பா. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான். ஆண்டவரே பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்று கட்டளையிட்டதால் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்று கட்டளையதா. அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்று கட்டளையதா. ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றிருந்து செய்யுவே. ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி தொண்டு செய்யுவே. இயேசு இயேசு என்னும் நாம நல்ல கரம் தட்டி பாடுவோம். இயேசுவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே நல்ல கரம் தட்டி பாடுவோம். போற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஓ தாழ்த்தி என்னை அவர் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. சாட்சி என்னை அவர் தந்து ஜீவ பாதை கையில் உயர்
உயர்த்தி சொல்ல போறோம். இயேசு என்னும் நாமமே, நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நானே போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நானே போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நானே போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி நல்ல முழுவிடத்தோட சர்வ வல்லமையுள்ளவரே, என் நேசரே சுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே. அப்படியே ஆராதனை செய்வோம். நான் என்றும் ஆவியானவரே மகிழ்ந்திடுவே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு தீபமிதே. ஆபத்திலே உணர்ந்து சொல்லுவோமா? பாதைக்கு ஜீவமிதே. என்னை மறவா இயேசுவே, சர்வ வல்லவரே, என்னை நடத்து இயேசுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம். அவர் நம்மை மறவாமல் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். இந்த பாடல் அவருக்கு ஒரு நன்றியை செலுத்த, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். நம்ம சேர்ந்து பாட போறோம். தகுதி இல்லாடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதி இல்லாடிமை என்னை அழைக்கின்றீர் இயேசுவே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அவருடைய கரத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோம். நல்ல கரம் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கொஞ்சம் ஸ்பீடா போவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். ஸ்கிரீன்ல ஒரு நம்ம பாடி கர்த்தரை உயர்த்துவோம். இயேசுவே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். உம் நன்மைகளை நினைக்கிறேன். இயேசுவே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசையா, தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர். ஆண்டவரே, தாங்கி தாங்கி எங்களை வழி நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்பா. ஆவியானவரே, நல்ல கரம் தட்டி சந்தோஷமா பாடுவோம். எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை வழி நடத்துனீங்களே, நன்றி அப்பா.
வல்லமையுள்ளவரே, ஆவியானவரே, இயேசுவே. தகுதி இல்லாடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி மகிழ்கின்றீர். தகுதி இல்லாடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே, அதிசயங்கள் அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை. கைகளை உயர்த்தி நன்றியா, பிளவன் எல்லா பிளன தந்திருக்காரே ஏசையா. நன்றியா நன்றியா ஏசையா. உணவு உடை தினமும் அன்று மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர். அப்பா எங்க வாழ்க்கையில தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக, தீமையான தீமையான அனைத்தையோ நன்மையாக மாற்று. ஓ தீமையான அனைத்தையோ நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். சந்தோஷமா சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் நோக்கிறீர், கருவியாக வருகிறீர். அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். என்னை கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் நீப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் நீப்பவரே. ஓ நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். இயேசுவே நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா இயேசுவே, ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. உணவு உடை காக்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். ஓ நன்மையான ஈவுகளை நாள்தோறும்
தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவர். ஓ நன்மையான தீமையான அனைத்தையும், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்று. ஓ கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் என்னை கண்மணி போல் காப்பவரே, ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் பாடிக்கொண்டே இருப்போம், ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா இயேசுவே. எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுவோம், நன்றி ஐயா ஏசையா, ஐயா நன்றி ஐயா ஏசையா. கரங்களை தட்டுவோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நல்ல முழு விளத்தோட நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களோடு இடைப்படுகிறவரே, தீமையான அனைத்தையும் நன்மையாக, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் அவரை உயர்த்துவோம், நன்மையான நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. கைகள் அப்படியே உயர்த்தி அப்பா, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, ஆபத்து நாளில் அனுகூலமா இயேசுவே துணையுமானீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எத்தனை பேருக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அடுத்த பாடல் சொல்லுகிறது, சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். ஆமென். எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம சேர்ந்து இன்னொரு பாட்டை பாட போறோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் மக்கியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். நம்ம சேர்ந்து பாடுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரம் தட்டுவோம். ஆவியானவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா.
கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், அடி துளியா என்னை நினைத்தார். சிங்க கேபியில் நான் நல்ல சந்தோஷமா பாடுவோம். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், அடி துளியா என்னை நினைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், அடி துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், அடி துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விலகுவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சாட்சிகள் என்னை ஒன்றும். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் ஆண்டவரே என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். ஓ அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சேர்ந்து பாடுவோம். அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ கைகளை தட்டி ஓ அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடுவார். ஒரு புதிய பலனை தரப்போகிறார். அவர் என்னை காத்திடுவார். ஓ பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும். ஓ பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்கள். ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இலையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இலையில்லா நாமம். பரிமள தைலமாம் நாமம், வாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் நாமம், வாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம
இயேசுவே கலிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான கரங்களை தட்டி பாடுவோம் இல்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தரப்போகிறார் எங்கள் கண்மலையானவரே உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் இயேசுவே என்றென்றும் மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே பாடுவோம் துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியானுடைய நாமத்தை உயர்த்துவோம் உமக்கே ஓ ஆராதனை அவருடைய மகிமைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை தட்டி ஓ முழு பலத்தோடு கவலைகளை மறந்து அவரை துதிக்கிற இந்த துதியில ஓ கர்த்தர் உலாவுகிறவராக இருக்கிறார் சர்வ வல்லவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே யாரும் மௌனமாய் இருக்க வேணாம் நல்ல குரலை உயர்த்தி பாடுவோம் உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ரெண்டு கரத்தை உயர்த்தி உமக்கே இயேசுவே ஆராதனை யாரு கண்களை திறக்க வேணாம் பயபக்தியோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும் இந்த இடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா ஆவியானவரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா அப்படியே பாடுவோம் சகமலரமா என் முன்னே உம்மோடு இருப்பதுதான் அப்பா உள்ளத்தின் வாஞ்சையா கையில உயர்த்தி சொல்லுவோமா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஓம் சித்தம் செய்வதுதான் அப்பா இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் சபையாராய் சேர்ந்து பாடுவோம் செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை நினைக்கலாம் என்
ஆண்டவர் இருக்கிறார். ஓ என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில். ஆண்டவரே, I surrender you Lord. உங்க பாதத்தில் ஆண்டவரே, உம் பாதத்தில் இறக்கி இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா. சாந்தமும் இயேசுவே, கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று அப்பா மீட்டவரே என் மேய்ப்பரே, மீட்டவரே. இப்ப சபையார் மாத்திரம் சேர்ந்து பாட போறோம். ஏசையா ஏசையா நீரில்லாத நாளில் நாளாகுமா, நீரில்லாத நீரில்லா அப்படி ஆராதனை செய்வோம். நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் மூச்சே உண்மையின் வழியே, உயிரின் மூச்சே வழியே, உறவின் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலும் கடைசியா 2 கரத்தை உயர்த்தி நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத கடைசியா 2 கரத்தை உயர்த்தி வாழ்வாகுமா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை. ஒரு நிமிஷத்துல இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போறோம். விலையேற பெற்ற உம் இரத்தத்தாலே அப்பா என்னை வாழ வைத்தவரே, ராஜாக்களாக ராஜாக்க லேவியராக. இப்ப சபையார் மாத்திர கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போம். ஆராதனை
என் நண்பர் இயேசுவுக்கே. இயேசப்பா, நாங்க ஏதோ கடமைக்காக இந்த இடத்துல பாடல்களை பாடவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது உண்மை, எங்களை வாழ வச்சது உண்மை ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களுடைய ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவிடத்திலிருந்து போய்விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. கடந்த வாரத்தில் என்னச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசினேன். மரியாள் ஆண்டரை பார்த்து கேட்டா, இது எப்படி ஆகும் என்று கேட்டார். இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டதற்கு ஆண்டவர் கொடுத்த என்னச்சுன்னா ஆன்சர் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து என்னச்சுன்னா கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு என்னச்சுன்னா அந்த தேவனுடைய வார்த்தை, தேவன் செய்ய போகிற நன்மை, தேவன் செய்ய போகிற அற்புதம், தேவன் செய்ய போகிற என்னச்சுன்னா ஆச்சரியமான காரியம், தேவன் செய்ய போகிற மகிமையான வல்லமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் மரியாள் செய்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவுபடுத்த போறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான். அமிஸ்தோத்திரம். அவள் செய்த முதல் காரியம் அமிஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் மரியாள் சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இதுல நம்ம இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது தேவனுடைய சித்தம், காட் வில்லிங் குறித்து என்ன இன்னைக்கு பேச போறேன். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை ஒரு தேவப்புல நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தத்துல எந்த மையத்துல எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமோ அவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க, எதை குறித்து என்ன சின்ன ஸ்தோத்திரம் அவங்களுக்கு என்ன சின்ன பதட்டம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தெரியும், தேவ சித்தத்தை செய்கிற எங்க வாழ்க்கையில எப்பவுமே ஜெயந்தான், எப்பவுமே வெற்றி தான். அல்லேலூயா. எப்பொழுதுமே நன்மை தான், எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான். தேவ சித்தத்தை செய்யாத பிள்ளைகள் தான் பயப்படணுமே தவிர, தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் நமக்கு என்னச்சுன்னா நல்லா தெரியணும். சித்தம் அப்படின்னா என்ன? விருப்பம். விருப்பம் அது ஆசை. அப்போ இன்னைக்கு எனக்கு பல ஆசைகள் இருக்கிறது, எனக்கு பல ஆசைகள் இருக்கிறது. ஆனா என் ஆசை எனக்கு என்ன, எப்பவுமே நான் நலமானதை எனக்கு நடக்கணும் விரும்புகிறேன், எப்பொழுதுமே எனக்கு நன்மை நடக்க விரும்புகிறேன், எப்பவுமே நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் தேவன் என்னை எப்படி நடத்தினாலும் அதற்கு என்ன என்னை ஒப்பு கொடுக்கிறேன் பாருங்க. அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய ஆசைக்கு, அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அன்னாளுக்கு மரியாளுடைய வாழ்க்கை என்ன? அவள் ஒரு கன்னிப்பெண். அவளுக்கு சொல்லப்பட்டது என்ன? நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவள் சொன்ன புருஷனை அறியலையே, எப்படி ஒரு என்னச்சுன்னா ஒரு பிள்ளையை நான் பெக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தேவ சித்தத்திற்கு அவள் எந்த சூழ்நிலை ஒப்பு கொடுத்தான்னு பாருங்க. தேவனுடைய நடத்தலுக்கு எந்த விதத்தில் ஒப்பு கொடுத்தால், இவள் ஒரு கன்னிப்பெண் இப்ப கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்று நினைத்தால் அவளுக்கு உடனே என்னச்சுன்னா தண்டனை உண்டு. அந்த காலத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், தவறான வாழ்க்கை வாழ்ந்தவளை கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட கல்லெறிந்து கொண்டார்கள். கல்லெறி உண்டு என்னச்சுன்னா அவள் சாகடிக்கப்பட்டாள். அவளுக்கு தெரியும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்று என்னுடைய சமுதாயம் அறிந்தால், என் குடும்பம் அறிந்தால் என்னை என்ன கல்லெறிந்து கொள்ளுவார்கள் என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் தெரிந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்னை பார்க்கிறவர்கள் என்னை எள்ளி நகைப்பார்கள், என்னை ஏளனமாய் பேசுவார்கள், அவமானமாய் என்ன சொல்லுவார்கள், இதனால் நான் தள்ளப்படுவேன், புறக்கணிக்கப்படுவேன் என்று தெரிந்தாலும் அதற்கும் தான் தேவ சித்தம் நடக்கட்டும், என் வாழ்க்கை எவ்வளவு அவமானமும் எவ்வளவு நிந்தையும் எவ்வளவு பிரச்சனைக்குள்ளதாய் போனாலும் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று அவள் ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மைக்காக ஒப்பு கொடுப்பது, சூழ்நிலையை பார்த்து ஒப்பு கொடுப்பது தேவ சித்தம் அல்ல.
என் வாழ்க்கையில் இதனால் பிரச்சனைகள் வரும், இதனால் எனக்கு நான் தள்ளப்படுவேன், எனக்கு இழப்புகள் வரும், எனக்கு போராட்டங்கள் உண்டு, எனக்கு நிந்தை உண்டு, எனக்கு அவமானம் உண்டு, எனக்கு இதனால் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா பல காரியங்களை நான் என்னச்சுன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று தெரிந்தாலும், ஆனால் தேவ சித்த ஒன்று என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை நினைக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கை என்ன நிச்சயம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா அதை குறித்து ஒரு சின்ன என்ன ஸ்தோத்திரம், ஒரு டெஃபினிஷனுக்காக தேவ சித்தம் என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்ம இன்னொரு காரியத்தை உதாரணம் சொல்லுகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும் பொழுது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 28ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒருத்தனுக்கு 2 என்ன ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு 2 என்ன குமாரர்கள். அதுல மூத்தவனை பார்த்து அப்பா கேட்கிறாரு, மகனே நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் என்ன செய்ய, வேலை செய் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே என்ன மூத்த மகன் சொல்லுகிறான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப 2வது அப்பாவை இளைய மகனை பார்த்து சொல்லுதாரு, மகனே நீ இன்னைக்கு போய் தோட்டத்தில் போய் என்ன செய், வேலை செய் அப்படின்னு சொல்லுகிறான். மகன் சொல்லிட்டான், போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். மகன் என்ன செய்யிட்டான், போறேன். இப்ப யாருடைய சொல்ல அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இளைய மகன். அப்பாவுடைய விருப்பம் என்ன சொல்லுங்க, அப்பாவுடைய விருப்பம் தோட்டத்தில் போய் வேலை செய்யணும். அப்ப அப்பாவுடைய விருப்பம் தோட்டத்தில் போய் வேலை செய்யணும். அப்பா சொன்னதுக்கு உண்மையாக போறேன்னு சொன்னவன் யாரு, இளைய மகன். அப்பா தோட்டத்தில் போய் பார்க்கிறாரு. தோட்டத்தில் போய் பார்த்தா அங்க யார் இருக்கிறா, போக மாட்டேன்னு சொன்னான் பாருங்க, அவன் இருக்கிறான். மூத்தவன் போவேன்னு சொன்னான் பாருங்க, அவன் இல்லை. அதான் வசனம் அழகா சொல்லுது. 31 பாருங்க, 31 இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன், யார் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றினா, மூத்தவனுடைய வெளி தோற்றத்தின்படி செய்தது என்ன, நான் போக மாட்டேன் அப்படின்னு தான் அவனுக்கு. அவன் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்பாவுடைய விருப்பத்தை செய்ய மாட்டேன்னு. ஆனா அவன் மனம் என்னச்சுன்னா வருந்தி, அப்பா சொன்னதை நம்ம கேட்கலைன்னு சொல்லி மறுபடியும் செய்தான். போய் அந்த வேலையை செய்ய போனான். ஆனா இளைய மகன் அவன் என்னச்சுன்னா அப்பாட்ட போறேன்னு முகஸ்துதி பண்ணுனா, ஆனா அவன் போய் அங்க வேலை செய்யல, ஏமாற்றினான். அதான் ஆண்டோடைய வார்த்தை, இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தப்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம சொல்றோம்ல, ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் வரமாட்டாங்க பரலோகம், இதெல்லாம் என்ன தேராதுன்னு சொல்லல, அதெல்லாம் நமக்கு முன்னால தேறி போயிருமா, நாம கைவிடப்படுவோமா. முந்தினோர் பிந்தினோரும் பிந்தினோர் முந்தினோரா இருப்பார்களாம். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் மூத்த மகனை போல, இளைய மகனை போல அப்பாவுடைய நினைச்சின முகத்தை பார்க்கும் பொழுது, அன்றே உங்களுக்கு தான்ப்பா, நான் அப்படிதான்ப்பா செய்வேன், இப்படிதான்ப்பா செய்வேன், உங்க ஆசை தான்ப்பா என் ஆசை, உங்க விருப்பம் தான்ப்பா என் விருப்பம், நீங்க இல்லாம எனக்கு வேற ஆசையா இல்லப்பான்னு சொல்லி நாக்குல கழிகின்றதும். ஆனா நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். மூத்த மகன் அப்படி அல்ல, சொன்னது என்னச்சுன்னா போக மாட்டேன்னு எதிர்த்து நின்றான். ஆனா மனம் வருந்தி அவன் போனான். ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவ சித்தம் செய்கிறோமா? தேவ சித்தனா தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? ஐயா, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய வேலையில, என் தொழில, என் படிப்புல, இல்லை என் திருமணத்துல நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி, நம்முடைய வாழ்க்கை ஜெயம், நம்முடைய வாழ்க்கை தோல்வி அல்ல, அது பெரிய மேன்மை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் தேவ சித்தத்திற்கு மரியாதை போல எந்த சூழ்நிலைக்கு தன்னை ஒப்புக்கொடாமல் இருப்பதனால்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் நிந்தை வரும்னு தெரியும், கல்லறி வரும்னு தெரியும், அவமானம் வரும்னு தெரியும்.
நிந்தை வரும்னு தெரியும். ஸ்தோத்திரம், நம்மை புறக்கணிப்பார்கள் தெரியும். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவ சித்தம் ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது எங்க வீட்டில் என்னை ஏத்துக்கிடலை, எங்க அப்பா அம்மா என்னை ஏத்துக்கிடலை. அதாவது எங்க அம்மா ஏத்துக்கிட்டாலும் எங்க அப்பா ஏத்துக்கிடலை. நான் போய் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நான் போய் வீட்டில் போய் சொல்லும் பொழுது எங்க அப்பா படுத்திருந்தார். எங்க அப்பா சுவர்புறமா என்ன திரும்பி அப்போ கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க, அப்போ ஃபீவரில் என்னச்சுன்னா கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் சொன்னவொடனே எங்க அப்பா சொன்னாரு, அது வந்து என்னச்சுன்னா, நீ ஒன்னால நான் உனக்கு இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அடுத்து இந்த குடும்பத்தை கொஞ்சம் நல்ல வழியை கொண்டு நடத்துவேன்னு நினைச்சேன். நீ என்னச்சுன்னா இப்படி படிச்சுட்டு என்னச்சுன்னா இப்படி போறைய, நீ வெளியே போட நாய அப்படின்னு சொல்லிட்டார். எங்க அம்மாட்ட வந்து எங்க அம்மா வந்து சொன்னோன்னு எங்க அம்மா சொன்னாங்க, ஒன்னால தான் குடும்பத்தில் பிரச்சனை, உங்க அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை காரணமே நீ தான், எங்கேயாவது தொலைஞ்சு போ, என் மூஞ்சில முழிக்காத. நான் உடனே நினச்சேன்னா அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அப்போ எங்கள் அம்மா அப்பா வழி அனுப்பலை. நான் உடனே அங்கேருந்து என்னச்சுன்னா வந்துட்டேன், செங்கோட்டைக்கு என்னச்சுன்னா புறப்பட்டு வரேன். எங்கள் அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பி ஓடி வந்தாங்க, தாய் உள்ளம் கேட்காதுல்ல. வந்து என்னச்சுன்னா எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. நான் உடனே ஆனால் நான் செங்கோட்டைக்கு வந்துட்டேன். இங்கே செங்கோட்டைக்கு வந்தால் அங்கே வந்தோடனே இடி எனக்கு. நான் வந்து என்னச்சுன்னா காலையில் அங்கே நிற்கிறேன். எங்கள் பாஸ்டர் என்னச்சுன்னா சொன்ன நாளைக்கு ஒரு நாள் பிந்தி வந்துட்டேன். அதனால் எங்கள் பாஸ்டர் என்னச்சுன்னா வந்தோடனே அன்னைக்கு ஸ்கூட்டரில் ஒரு வந்தார். என்னை பார்த்தோன்னே கேட்டார், நீ எல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கே பட மாட்டேன். அவரும் சொல்லுது, எங்கேயாவது தொலைஞ்சு போ. இவர் தொலைஞ்சு போன்னு சொன்னால் இங்கே வந்தோம். ஆனால் எங்கள் பாஸ்டர் பெண் அவர் பேசவே மாட்டார் அப்படி. ஆனால் எங்கள் பாஸ்டர் என்னச்சுன்னா அப்படி ரோட்டில் அந்த ஸ்கூட்டியில் நிப்பாட்டிட்டே பேசிட்டார். ஒரு லேம்ப் இருந்து அதில் இருந்துகிட்டே பேசிட்டார். எப்போ வந்த அப்படின்னு. நான் காலைல தான் வந்தேன் பாஸ்டர். நேற்றே வரேன்னு சொன்னல, ஏன் வரல அப்படின்னு கேட்டார். நான் வந்து உனக்கு சாதிக்க போதில்லை, அதனால் எங்கள் பாஸ்டருக்கு நேற்று அவர் அந்த இடத்துல உண்மையை பார்த்தாங்க, அந்த ஒரு இதில் உண்மையை எதிர்பார்த்தாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் நான் உடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், பாஸ்டர் நேற்று வர முடியல. ஏன் வர முடியல அதெல்லாம் என் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத, நீ எல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கப்பட மாட்டேன், எங்கேயாவது தொலைஞ்சு போ அப்படின்னு எங்கள் பாஸ்டர் போயிட்டார். எனக்கு சாப்பாடு இல்லை, கஷ்டப்பட தான் செஞ்சேன், நெருக்கப்பட தான் செஞ்சேன். அதுக்கடுத்து ஊழியத்துக்கு வந்தேன், பைபிள் காலேஜ் படித்தேன். படிச்சுட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நல்ல பைபிள் காலேஜ் முடிச்ச அந்த நேரத்திலேயே அங்கேயே வச்சு நம்ம ஜெயராஜ் ஐயா என்னச்சுன்னா, நீ வந்து என்னச்சுன்னா நாளைக்கே என்னச்சுன்னா பஸ்ட் அசம்பிளி சாக்கடை அசிஸ்டன்ட் பாஸ்டரா போ. அப்படி கிடைக்காது, பெரிய சபை. பாஸ்டர் ராஜமணியினுடைய என்னச்சுன்னா அண்ணனுடைய பையன் சபை, பாஸ்டர் ஜெயராஜாவுடைய மகா சபை, பெரிய என்னச்சுன்னா சபை. அங்கேருந்து பெட்டியை தூக்கி அங்கே வச்சுட்டேன், அடுத்த சர்ச்சில் ஃபர்ஸ்ட் அசம்பிளி சாக்கார். நான் நினச்சேன் அது பெரிய என்னச்சு நமக்கு எல்லா ஆசீர்வாதங்கள். ஆனால் அந்த இடத்துல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 3 மாதம் ஊழியம் செஞ்சேன். ஆண்டவர் என் கூட பேசினா 21 நாள் என்னச்சுன்னா ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்ன, இந்த ஊழியம் இதில்லை, உனக்கு ஊழியம் நான் வேற இடத்துல வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என் கூட பேசினாரு. ஆனால் எனக்கு அங்கே ரொம்ப நெருக்கப்பட்டேன். ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன் நைட்டு. ஆனால் என்னச்சுன்னா ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு முட்டாள், நல்ல வாய்ப்பை நீ கெடுத்துட்ட. அந்த பாஸ்டையா வந்து என்னச்சுன்னா அமெரிக்கா போயிட்டாங்க. அப்போ போயிட்டு திருப்பி வரும்பொழுது என்னை பார்த்து சொன்னேன், என் கூட இரு, ஒட்டஞ்சத்திரத்தை நான் ஊழியம் ஆரம்பிக்கிறேன், அந்த ஊழியத்தை நல்ல என்னச்சுன்னா செய், அங்கே நீ நல்ல சபை அங்கே வளர்ந்து வரும்பொழுது உனக்கு ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி நீ சிறகடிச்சு பறக்கிற நினைச்ச நிலைமை வரும்பொழுது உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். அதுவரை என் கூட அசிஸ்டண்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பாஸ்டர், நான் சொல்லுதாண்டா தேவ சித்தம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்கிருந்து நினைச்சு புறப்பட்டு வந்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, நல்ல வசதி, நல்ல என்னச்சனை கவனிச்சா இடத்துல விட்டு அங்கேருந்து வெளியே வந்தேன். சாப்பிட கஷ்டப்பட்டேன், உடுத்த வஸ்திரத்தை கஷ்டப்பட்டேன், தலையில எண்ணெய் தேய்க்க கஷ்டப்பட்டேன், இருக்கிற துணியை வாஷ் பண்ணதுக்கு கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு என் வாழ்க்கையில நான் கடந்து போகாத நெருக்கத்துல கடந்து போனேன். அந்த கடினமான சூழ்நிலை. அப்ப நினைச்சேன், நான் சுயத்துல நான் முடிவு எடுத்துட்டேனா அப்படின்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் கைவிடலைங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாள் என்னுடைய ஊழியத்துக்கு நினைச்ச முக்கோடல எனக்கு அனுப்பிட்டாங்க. அது பிரான்ச் சர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்.
அதற்கு என்னச்சுன்னா டேனி ஃப்ரைஸ்ன்னு சொல்லப்படுகிற அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ண இந்த பாஸ்டர் தான், பெஞ்சமின் பாஸ்டர் தான் கூப்பிட்டு வந்தார். அவங்க என்னை பார்த்துட்டு என் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் சொல்லி நீ கேட்கவே இல்லை, நான் இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, எவ்வளவு மோசமா இருக்கிற நீ அப்படி சொல்லி என்னச்சு ரொம்ப அப்படி என்னச்சு ஒரு பிச்சைக்காரனை போல என்னுடைய லைஃப் அன்னைக்கு இருந்தது. ரொம்ப நெருக்கமா இருந்தேன். ஆனா ஆண்டவர் நல்லவர், என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டர்கிட்ட கேட்டேன், உங்க சித்தத்தை தானப்பா, நான் உங்க விருப்பத்தை தானப்பா நிறைவேற்றினேன், உங்களுக்கு தானப்பா ஒப்பு கொடுத்தேன். ஆனா கர்த்தர் என்னச்சுன்னா 7 வயதிலேயே 39 வயதுல இந்த ஸ்தாபனத்துல யாருக்கும் கிடைக்காத போஸ்டிங், பிரஸ்பெக்டர் மண்டல தலைமை போதங்கிற போஸ்டை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் என்ன ஊழியத்தில் என்ன அநேகரை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் ஆரம்பம் அது அற்பமா இருக்கலாம், ஆரம்பம் நமக்கு சஞ்சலமா இருக்கலாம், ஆரம்பத்துல உடை வரலாம், ஆரம்பத்துல நெருக்க வரலாம், ஆரம்பத்துல துன்பம் வரலாம், துயரங்கள் வரலாம். ஆனா ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தா அவருடைய முடிவை ஒரு நாள் தோல்வியா இருக்காது, வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஒரு படிப்பா, ஒரு வாழ்க்கை திருமண காரியமா, இல்லைன்னு சின்ன ஸ்தோத்திரம், ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்களா, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. அமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க வாழ்க்கை ஒரு நாள் கைவிட மாட்டார், அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அந்த தேவ சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 4:34 பாருங்க. யோவான் 4:34 பாருங்க. சீக்கிரமே ஸ்தோத்திரம். 4:34 வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதை என்னுடைய போஜனமா. இப்ப இயேசு என்ன ஸ்தோத்திரம் போஜன ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த சமரியா சிறிய இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் போய் அப்பத்தை கொண்டு வருவதற்காக ஊருக்குள் போய்விட்டு வருகிறார்கள். இயேசு என்ன அந்த ஸ்திரியோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்ப பசியா இருக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5:30 வாசிக்கும் பொழுது, யோவான் 5:30 வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, என் விருப்பத்தின்படி செய்வதில்லை, என் ஆசையின்படி செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விருப்பமானதை நீங்க தேடுதீங்களா? உங்களுக்கு விருப்பமானதை செய்தீங்களா? நீங்கள் ஆசைப்பட்டதை செய்தீங்களா? நீங்கள் ஆசைப்பட்ட வழி நடக்கிறீங்களா? நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்களா? நீங்கள் விரும்பின வேலைகளை செய்தீங்களா? நீங்க தொழிலை செய்தீங்களா? நீங்க விரும்பின படிப்பை எடுக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து நீர் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்னு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசுவதில்லை, நான் சுயமாய் தேடுவதில்லை, என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தின்படியே நான் செய்து கிரியைகளை முடிக்கிறேன். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 38 கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 6:38 வாசிக்கும் பொழுது, என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து என்ன செய்தேன்? இறங்கி வந்தேன். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை ஆண்டவர் வேறு பிரித்த நோக்கம், உங்களை தேவன் அபிஷேகித்த நோக்கம், உங்களை கர்த்தர் தாயின் கருவிலைய முன்குறித்த நோக்கம் என்னன்னா, அவர் சித்தத்தை நீங்க செய்யணும். உங்க விருப்பப்படி அல்ல, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். இயேசுவுக்கு பல சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது? 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் இருக்கிறார். காலையில பசி,
ஆமென் ஸ்தோத்திரம். கல்லை எடுக்கிறார். அப்பொழுது பிசாசு சொல்லுகிறார், இந்த கல்லை அப்பமாக்கும். இந்த கல்லை என்ன செய்யும்? அப்பமாக்கும். இயேசு சொல்லுகிறார், பிசாசு சொல்லுக்கு கீழ்ப்படியல. வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. உப்பரியில தூக்கி கொண்டு போறான். அங்க கொண்டு போய் என்னச்சுன்னா எல்லாத்தையும் பார்க்கிறான். இதெல்லாம் உனக்கு வேணாம், என்ன பணிந்துகோ அப்படிங்கிறான். உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று என்னச்சுன்னா கண்டித்தார் ஆண்டவர். பரீட்சை வராதிருப்பாய் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீ தாழ கீழே குதியும், உன் தூதர்கள் கையை ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி அந்த வேத வார்த்தையை சோதிக்க ஆரம்பித்தான். இயேசு என்ன, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை வராதிருப்பாயாக. ஒரு அலையில சொல்லுங்க. அவன் போனா தூதர்கள் பணிவிடை செய்ய வந்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சாத்தான் விலகி போனா தேவதூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்? எங்க அப்பா விருப்பம், எங்க அம்மா விருப்பம், ஆமென் ஸ்தோத்திரம். இது என்ன என் விருப்பம், இது என்ன ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்க, அதனால என் விருப்பத்தை இப்படிதான். நோ, அது அல்ல. கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய ஆசை என்ன, அது உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். அல்லேலூயா. வர மாட்டேங்கல. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்தாராம். எப்படி ஒப்பு கொடுத்தார்? ஆமென் ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:10 பாருங்க. ஏசாயா 53:10. பிதாவின் சித்தம் என்ன அவர் மேல? ஏசாயா 53:10 பாருங்க. அவரை நொறுக்க அவர் சித்தம் பாருங்க. பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவர் நன்மையெல்லாம் செய்யணும். அவர் என்ன செஞ்சாரு? அவரோ இயேசுவை நொறுக்க என்ன செய்தாரு? நொறுக்கினார். எப்படி நொறுக்குனா? முறுக்கு வச்சிருக்கியா இல்லையா? பிஸ்கட் வச்சிருக்கியா இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? நொறுக்கிட்டாராம். என்னது? ஏன் உங்க கையில கொடுத்தா நொறுக்கலாமா? ஆனா அவரு சித்தம் என்னமா? அப்ப அவர் சித்தம் இல்லாம ஒன்னே செய்ய மாட்டேன். இவர் நொறுக்கிட்டாராம். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். அவரை என்ன கஷ்டத்துக்குள்ள நடத்தினாராம், வேதனைக்குள்ள நடத்தினாராம். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலி ஒப்பு கொடுக்கும் போது, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 5ஆம் வசனத்தில் பாருங்க. அவன் கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அடுத்த வசனம் பாருங்க. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. அதனால அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபலியின் அதாவது சிலுவையின் மரணபலி கீழ்ப்படிந்தாராய் தம்மை தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினாராம். அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. 10ஆம் வசனத்துல பாருங்க. எல்லாமே ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வானல் பூதலத்தில் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் என்ன செய்தா? முடங்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உயர்த்தினாரா. எல்லா முழங்காலுக்கும் முடங்குமா. அடுத்த 11 பிதாவின் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் சித்தமானா, நொறுக்க சித்தமானா, அந்த பாடுகளுக்கு, நிந்தைகளுக்கு, அவமானத்திற்கு, உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தா முடிவு எப்படி இருந்ததுன்னா சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 6:13 வாசிக்கும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசி, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தொழுந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 19ஆம் வசனத்தை பாருங்க.
19 வசனம் 6:19 பாருங்க. 6:19 ஆமை, உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்த மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிற அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையிலாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அப்ப என்ன நடக்கும்? 22 வசனத்தை பாருங்க. 22 பாருங்க. 22 சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 3:17 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், என்னை எப்படி நடத்த நீ சித்தமாயிருக்கிறீர், எப்படி என்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறீர், ஆண்டவரே அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுத்தார் அவர் முடிவு நமக்கு மேன்மையானதாய் கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு ஒப்பு கொடுங்க. அது ஒரு அழகா பாட்டு, பழைய பாட்டு ஒன்று இருக்கு பாருங்க, வாழ்வோ சாவோ. ஆமா, எதுதான் அவரை பிரிக்க முடியும்? எஃப் மைனர் கொடுங்க, எஃப் மைனர். ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. சேர்ந்து சொல்லுங்க. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. ஆமென், அல்லேலூயா. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? உம் சித்தம் செய்வதே என் ஆவல். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்ய நம்மளை ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காலையில நான் யாருடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஆனால் இன்னைக்கு தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வி, ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நீங்க மேன்மடையலை? அந்த மரியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினார். ஆமென், கிருபை பெற்றவளாய் மாறினார். கர்த்தர் அவளோடு கூட இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை ஒரு கனமுள்ளதாய், ஒரு கிருபை பெற்றதாய், கர்த்தர் உங்க கூட இருந்து ஒரு மேன்மையுள்ள
உள்ளதாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும் என்றால் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் பெரிய தெய்வங்க, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் யார் என்று எனக்கு நல்லா தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவன், எனக்கு வாய் பேச தெரியாது. என்னை பார்த்து எங்க அப்பா சொல்லுவார் ஊமை அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? ஜெர்மன்கிட்ட கேட்டால் தான் தெரியும் ஊமையான்னு. ஊமை அப்படின்னு அப்படிதான் எங்க அப்பா ஏதாவது சின்ன சேட்டை பண்ண ஊமை குசுமை பண்ணாதுல அப்படின்னு பாரு எங்க அப்பா. என்னை பார்த்தா ஊமை மாதிரியா இருக்கு, தோத்துறான். ஆனா தேவன் நல்லவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது, அவருடைய இறக்கம் எவ்வளவு பெரியது. உங்களுக்கு ஒன்று என்ன தெரியுமா? நான் 10th +2 படிக்க தட்டி என் தமிழை திக்கி திக்கி தான் வாசிப்பேன். +2 படிக்க தட்டி நான் தமிழை எப்படி வாசிப்பேன்? திக்கி திக்கி தான் வாசிப்பேன். எங்க அம்மா பைபிள் வாசிக்க சொன்னாங்கன்னா அவ்வளோ கொட்டு வாங்குவேன். ஆனால் இன்னைக்கு இந்த பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்ண கர்த்தரை அபிஷேகம் பண்ண ஞானம் கொடுத்தார். அல்லேலூயா. தெளிவை கொடுத்தார். ஏன்? அவருக்கு ஒப்பு கொடுத்ததாங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு ஒப்பு கொடுத்தோம், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். வேதாம கல்லூரியில் போன பொழுது என்னுடைய சீனியர் என்னை பார்த்து சொன்னது, என்னை பார்த்து சொன்ன, நீ 3 மாதம் தாக்கு பிடிக்க மாட்டேன்னு, ஆனால் 3 வருஷம் தாக்கு பிடிச்சேன். இன்னைக்கு 30 வருஷம் ஊழியத்தில் தாக்கு பிடிச்சு நிற்கிறேன். அல்லேலூயா. 3 மாதம் நீ தாக்கு பிடிக்க மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 30 வருஷம் ஊழியத்தில் ஆண்டவருடைய பெரிய கிருபையில் நிற்க பலன் கொடுத்தார். அல்லேலூயா. தோத்திரம். தேவன் நல்லவருங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க உங்க 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 இயலாம அவருக்கு தெரியும், உங்க பலவீனம் என்னன்னு தெரியும், நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தேவை என்னச்சுன்னா உங்க திறமை இல்லை, அவருக்கு தேவை உங்களுடைய தாளந்து இல்லை, அவருக்கு தேவை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உங்களுடைய பணம் இல்லை, அவருக்கு தேவை என்னச்சுன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் இல்லை, அவருக்கு தேவை நீங்க அர்ப்பணிப்பு தான் அவருக்கு தேவை. அவருக்கு உங்களை நீங்க கொடுத்து பாருங்க, உங்களை எவ்வளவு லிஃப்ட் பண்ணிவிட தெரியுமா? எவ்வளவு லிஃப்ட். என் பிள்ளைகிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்க அப்பா ரொம்ப கெட்டிக்காரன் நினைக்காது, உங்க அம்மா ரொம்ப கெட்டிக்காரன் நினைக்க. உங்க அம்மா பிறக்கும் பொழுது என்னச்சுன்னா எல்லாம் வீட்டில் சொன்னாங்க 5வது பொட்ட பிள்ளை, அது வீட்டுக்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு ஆசீர்வாதம் அந்த பிள்ளையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க அம்மாவை நாங்கள் நல்லா படிச்சு என்னச்சுன்னா ரொம்ப எங்க படிப்புல நாங்களாம் கெட்டிக்காரங்கள் இல்லை, ஆனா ஆண்டவருடைய கிருபை எங்க மேல ஆண்டவர் வச்சனால தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு என் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அதனால உன் படிப்பெல்லாம் என்ன ஒண்ணுக்கு லாய்க்கு போகாது, உன் அழகெல்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு போகாது. நீ கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டா மட்டும்தான் ஆண்டவரோட நல்லா வச்சிருக்க முடியும். பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லு அதுதான், அவர் கிருபை இல்லாம எதுவுமே இல்லைங்க. அவர் தான், அவர் இல்லாம வாழ்க்கை சூனியம் தான். நீ இல்லாத நாளும் நாள் அல்ல, நீ இல்லாத வாழ்வும் வாழ்வே இல்லை. அவர் தான் நமக்கு எல்லாம். அவருக்கு ஒப்பு கொடுப்பா. அவர் என்னைக்கு நம்மளை சும்மா விட மாட்டா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாத பவுல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா. பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலர் 9:6 பவுல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அவர், ஆண்டவர் நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவர் சொன்னாரு, போ எழுந்து நீ போ, பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு என்ன செய்யும். அவன் சொன்னானா, நான் கமாலியன் இடத்திலிருந்து என்ன சொன்ன ஞானத்தை கற்றவன், நான் பெரிய என்ன சொன்ன பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சேன் அப்படின்னு சொன்னான. இல்ல, நீ போப்பா, அங்க உனக்கு என்ன சொன்ன சொல்லப்பட வேண்டியது அங்க உனக்கு சொல்லப்பட, அங்க போ. அவன் போனான், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த பவுல் தான் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அவன் தான் வெற்றியா என்ன வாழ்க்கை முடித்தான். அவன் வாழ்க்கை வெற்றியாவதற்கு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென் ஸ்தோத்திரம். மக்கோதனியா சபையார் எப்படிப்பட்டவங்க? மகா கொடிய தரித்திரமுடையவர்களாம். ஆமென் ஸ்தோத்திரம். மிகுந்த உபத்திரத்தில் இருந்தார்களாம். அவர்கள் என்ன செஞ்சார்களாம்? 2 கொரிந்தியர் ஆமென் ஸ்தோத்திரம் 8:5 பாருங்க. 2 கொரிந்தியர் 8:5 மக்கோதனியா சபையார் என்ன தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தங்கள் மகா கொடிய தரித்திரத்திலையும்
உபத்திரத்திலையும் அவர்கள் என்ன மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் மக்கோதனியா சபையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். அதே வேதத்தில் இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமையை சபையில பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஐயோ அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். உடனே நினைச்சின ஒரு தூதன் ஒரு கொள்ளிக்கட்டை கொண்டு வந்து அவன் நாவை சுடுகிறான். அவன் நினைச்சின ஸ்தோத்திரம் இப்ப சுத்தமானா என்று சொன்ன உடனே அடுத்து தேவனுடைய வார்த்தை வருகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பெரிய தீர்க்கன்தான், ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். யோனாவை குறித்து வேதத்தில் பாருங்க, யோனாவை குறித்து தேவனுடைய சித்தத்திற்கு மாறாய் விலகி ஓடினா. நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு என்று சொன்ன பொழுது நினிவேக்கு போகாமல் கூலி கொடுத்து தரிசிசுக்கு ஓடி போனா. அவன் போகும்பொழுது கர்த்தர் விடவில்லை. தேவ சித்தம் வாயில அவன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக தான் நேசித்தவன், தனக்காக நின்றவன், அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவனுக்கு உபத்திரத்தை கொடுத்தார், அவனுக்கு நெருக்கத்தை கொடுத்தார், அவனுக்கு சில இழப்புகளை என்ன ஏற்படுத்தினார். அவன் போகிற படகு ஆமென் ஸ்தோத்திரம் அலையினால் அலைவு பெற்றது. ஆமென் ஸ்தோத்திரம். பொருள் சேதம் உண்டானது. சில நேரத்தில் நினைச்சாங்க பாத்தீங்கன்னா ஜீவன் தப்பத்தக்கதாக அவர்களுக்கு அங்க பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல பாருங்க, அவன் சொன்ன ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது. அந்த மனுஷர்கள் சொல்லுகிறாங்க, யோனா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி அடுத்த வசனத்துல யோனாவை எடுத்து எங்க போட்டாங்களா? சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்புறத்தை விட்டு சில ஆட்களை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாதான் ஓயும் நினைக்கிறேன். அல்லேலூயா. சில கேட்பாங்க, எப்போ பாஸ்டர் சர்ச்சு திறப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதுதான் சமுத்திரத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னும் நினைக்கிறேங்க, அதாவது கை கேட்டி வாய்க்கு பேட்டலைன்னா நம்மக்கிட்ட இன்னும் சில குறைகள் இருக்கிறது. இன்னும் நாம் சில காரியத்தில் நாம் சரி செய்யப்பட வேண்டும். ஆமென். இன்னும் செய்யப்பட வேண்டும். நாம் போகும் பொழுது என்ன செய்யணும், ஒரு மகிமையாய் தான் நம்முடைய ஆலயத்திற்கு நாம் போவோம். நம்முடைய ஆலயம் இன்னும் மகிமையாக இருக்கும். ஆமென். நம்முடைய ஆலயத்தில் இதுவரை நம்ம காணாத அதிசயங்களை பார்க்க போகிறோம், அற்புதங்களை பார்க்க போகிறோம், மகிமையை பார்க்க போகிறோம். இதுவரையும் இல்லாத ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். நம்முடைய சபை கர்த்தருக்கு ஏற்ற சபையாய் மாற போகிறது. அதனால் நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், உடைத்து கொண்டிருக்கிறார், நொறுக்கி கொண்டிருக்கிறார். உங்களை மட்டுமல்ல, என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் என்ன சின்ன தம் மும்புறத்தை விட்டு என்னது அமர்ந்தது. உடனே ஆண்டவர் கைவிடலைங்க. அவருடைய பிள்ளைய கைவிடவே மாட்டாரு. அங்க ஒரு மீனை ரெடியா வச்சிருந்தாரு. அந்த மீனை எத்தனை நாள் வச்சிருந்தா வயிற்றுக்குள்ள? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து எப்போ வெளியே வருவோன்னு தான் என்ன எல்லாம் துடிக்கி தோத்துறோம். அந்த 3 நாள் என்னச்சு அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா அது எப்படி இருக்கும்? வாயை பொழந்தே வச்சிருக்கும். அப்பப்போ லைட்டாக என்னச்சுன்னா ஆண்டு சொல்ல, கொஞ்சம் வாயாமுக்கு திறந்தே இருக்காத, அப்படி கொஞ்சம் மூடு அப்படின்னு. அந்த அம்மானு கத்துவான். அப்போ ஆண்டவர் என்ன கத்திருப்பான், ஏன்னா அம்மா அப்போ காப்பாற்ற முடியாதுல்ல. ஆண்டவரே அப்படின்னு கத்திருப்பான். நான் உணர்வடைய தட்டியும் அமுக்குனார். உணர் வரத்தட்டி என்னச்சுன்னா நெருக்கம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில நெருக்கத்தை அனுமதிச்சிருப்பார். எதுக்கு? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய தட்டியும் பஞ்சிங்.
அல்லேலூயா. ஒரு நெருக்கம் வந்துட்டே இருக்கும், உள்ள நெருக்கிட்டே இருக்கிறாரு. அவன் எப்போ ஒப்பு கொடுத்தானோ அதுக்கு அந்த 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, எல்லாம் ஒப்பு கொடுத்தது தான். அது எல்லாம் ஒப்பு கொடுத்த உடனே இந்த 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 மீன் போய் என்ன செஞ்சுட்டு அவனை போய் எங்க போய் கக்கித்தான். ஒப்பு கொடுக்காம இருந்தா நடுக்கடலை கக்கி விட்டுருக்கும். ஆனா ஒப்பு கொடுத்தனால இவனை கொண்டு போய் எங்க போய் பத்திரமா கக்கிட்டான். 3 நாள் அதுவும் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. நமக்காக இன்னொருத்தரே ஃபாஸ்டிங் போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சரிபடுறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அது போய் கரையில கக்கிட்டான். அடுத்து 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன துண்டக்கானும் துணியக்கானும் நினைவை கோட்பிட்டானா. அப்படிதான் இருக்கு. 2ஆம் வசனமா 3:2 பாருங்க. 3:2 யோனா எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போனா. 3ஆம் வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனா. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய அவ்வளவு பெரிய நகரத்தை இருந்தது. அவன் அங்க போயிட்டான். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற தட்டியும் கர்த்தர் நம்மளை விடவே மாட்டார். நெருக்குவார், உடைப்பார். என்னெல்லாம் இருக்கு அத்தனை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. மீன் வாய்க்குள்ள போவதுக்கு முன்னால, சமுத்திரத்துல விழுவதற்கு முன்னால, ஸ்தோத்திரம், இழப்புகள் வருவதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவத விட்டார் ஆண்டவர். தேவ சித்தத்துக்கு யோனா ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் தாவீதை பார்த்து 36ஆம் வசனம் பாருங்க. 36ஆம் வசனம், தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். போதும். அவன் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரை அடைந்தான். கர்த்தருக்கு அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்ன? 22ஆம் வசனம் பாருங்க. அதுலயே 22ஆம் வசனம் 22 பாருங்க. பின்பு அவரை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது பழைய பாட்டுன்னு சொல்லுங்க. தேவ சித்தம் நிறைவேற எனையும் நான் ஒப்படைத்தே தம் தேவ சித்தம் நிறைவேற எனையும் நான் ஒப்படைத்தே தேவ சத்தம் பாட்டு. தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுத்தேன். தேவ சத்தம் கேக்கு. அல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன ஆசீர்வாதம். அவன் என்ன ஆசீர்வாதம் வசனத்தை சொல்லுதான் பாருங்க. முதல் ஆசீர்வாதம், அவர் நம்மை தனியாய் விடுவது இல்லை. அவர் நம்மை தனியா என்னது? யோவான் 8:29 பாருங்க. யோவான் 8:29 பாருங்க. யோவான் 8:29 யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ? தேவ சித்தம் செய்யும் பொழுது. அல்லேலூயா. கூட இருக்கிறார். 2வது பாருங்க 8ஆம் அதிகாரம் யோவான் 9ஆம் அதிகாரம் யோவான் 9:31 பாருங்க. யோவான் 9:31 பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? செவி கொடுக்கிறார். அதனால 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நாம் எதையாவது தேவ சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் செஞ்சா உங்க ஜெபத்தை கேட்கிறா. அவர் உங்களை தனியா விட மாட்டா. உங்க ஜெபத்தை கேட்கிறா.
அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 7:21 பாருங்க. மத்தேயு 7:21. மத்தேயு 7, பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு பரலோகம் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் தான் சொல்ல முடியும், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு சொல்ல முடியும். பரலோகம் திறந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆசீர்வாதம் என்ன? 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 2:17 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா, உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு என்ன செய்வான்? நிலைத்திருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:50 பாருங்க. இயேசுடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரன் வந்திருக்கிறான்னு சொல்லுகிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். உறவுக்காரங்களா அவருடையவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, மரியாள் எதையும் யோசிக்காதபடி, நிந்தை வரும் என்று தெரியும், அற்பமா எண்ணப்படுவோம் என்று தெரியும், அசட்டை பண்ணப்படுவோம் என்று தெரியும், நிந்திக்கப்படுவோம் என்று தெரியும், கல்லறி உளும் என்று தெரியும், தள்ளப்படுவோம் என்று தெரியும், புறக்கணிக்கப்படுவோம் என்று தெரியும். தெரிந்தாலும் தேவ சித்தம் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஸ்திரீகளுக்குள்ளே கனமுள்ளவளாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், மேன்மையானவளாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். கிருபை புரிந்தவளாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்திற்கு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, அவர்கள் வாழ்க்கையும் அதே போல் ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டரை பார்த்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஆண்டரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, எல்லா சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், இன்னும் நம்முடைய நிந்தை மாறல, இன்னும் நம்முடைய வேதனை மாறல, இன்னும் நம்முடைய நெருக்கம் மாறல, இன்னும் உபத்திரம் மாறல, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியல, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியல. தேவனை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுக்கிறோம், வாழ்க்கை மாறலையே. இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறான். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இனி என் சுயத்தின்படி நடக்க மாட்டேன், சுயத்தின்படி பேச மாட்டேன், சுயத்தின்படி போக மாட்டேன். எந்த காரியத்தையும் ஆண்டவரே உம்மிடத்தில் உட்கார்ந்து நீர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு நீர் எனக்கு தருகிற வழியில நான் நடப்பேன். ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்க சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்க இரக்கத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. நன்றி நன்றி நன்றி. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க சித்தம் எங்க குடும்பத்துல, உங்க சித்தம் என் வேலையில, உங்க சித்தம் ஆண்டவரே என்னுடைய தொழில்ல, என்னுடைய படிப்புல விளங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணிப்போ மடிந்திடும்
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் தானே ஐயா உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுயத்தின்படி அல்ல, எங்க விருப்பத்தின்படி அல்ல, எங்க ஆசையின்படி அல்ல, உங்க விருப்பத்தின்படியே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உன் சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டப்பா, குடும்பத்தில் நிறைவேறட்டப்பா, எங்க சபை மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா, இந்த ஊழியத்துல நிறைவேறட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து அனுப்பும். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். உமக்கே கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுகம், நன்மை நம்ம எல்லாரோடும், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சலமான், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை